Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் பற்றி பார்க்க போறோம். இது நமக்கு TNPSC நியூ சிலபஸ் GK இயல் 6ல நமக்கு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். தென்னிந்திய நல உரிமை சங்கம். இந்த சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிராமணர் அல்லாதோர் அவங்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களே ஒரு அணியாக திரட்டி அரசியலமைப்பாக உருவாக்கி கொண்டாங்க. 1912 சென்னை திராவிட கழகமானது உருவாக்கப்பட்டது. இதன் செயலாளராக சி நடேசனார் பணியாற்றி இருந்தார். 1916 ஜூன் மாசத்துல சி நடேசன் என்பவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதி ஒன்றை நிறுவியிருப்பாரு. 1916 நவம்பர் 20 தியாகராயர் நாயர் நடேசனார் இவங்க தலைமையில ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கும். எங்க அப்படின்னா சென்னை விக்டோரியா பொது அரங்கத்துல. அதுல 30 பிராமணர் அல்லாதவர்கள் பங்கேற்றிருப்பாங்க. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமானது உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் நீதி கட்சி அமைச்சரவை. நீதி கட்சி அமைச்சரவை 1920 நடத்தப்பட்ட தேர்தல்ல காங்கிரஸ் புறக்கணித்திருந்தது. அதாவது காங்கிரஸ் 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்கவில்லை. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 தொகுதியில் 63 தொகுதியில் இந்த நீதி கட்சி தான் வெற்றி பெற்றிருந்தது. அப்போ நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக சுப்பராயலு அவர்கள் பணியாற்றியிருப்பார். அடுத்து 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு அடுத்து நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் என்பவர் அமைச்சரவையை அமைத்திருப்பார். இரண்டாவது, அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். முதலாக ரவுலட் சட்டம். ஆங்கிலேய அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. அதுதான் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இது ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த சட்டத்தை முதலாக பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் பெயர் தான் சர் சிட்னி ரவுலட். அவர் பெயரை வச்சுதான் இதை ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு விசாரணையும் இல்லாம யாருனாலும் யார் மீது வேணாலும் பயங்கரவாதி அப்படின்ற குற்றம் சாட்டி அவங்கள சிறையில அடைக்கலாம். ஸோ இந்த சட்டத்துக்கு இந்தியர்கள் அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதனால கோபமடைந்த காந்தியடிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்கால அவர் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை முதலாக மேற்கொண்டார். அதுக்கடுத்து ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில காந்தியடிகள் உரையாற்றியிருப்பாரு. 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில், கருப்பு சட்டம் எதை சொல்றோம் அப்படின்னா ரவுலட் சட்டத்தை தான் சொல்றோம். இந்த கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில தான் வேலை நிறுத்தம் மற்றும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்திருக்கும். சென்னை நகரில பல பகுதிகளில் ஊர்வலங்கள் நடைபெற்றது. அனைத்து ஊர்வலங்களும் மெரினா கடற்கரையில் ஒன்றிருந்து பெரும் மக்கள் கூட்டமாக மாறியது. இந்த நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. சென்னை சத்தியாகிரக சபை ஒன்று அமைக்கப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் சோசப் இவங்க எல்லாருமே கூட்டத்தில் உரை நிகழ்த்தியவர்கள். தொழிலாளர்கள் தனியா ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்துல திருவிக, பிபி வாடியா, வஉசி இவங்க எல்லாருமே உரையாற்றி இருப்பாங்க. இந்த கூட்டத்துல மேக்சிமம் தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் அதிகமாக பங்கேற்றிருந்தாங்க. அதுதான் இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தோட முக்கியத்துவம். ஓகே, இதுல நாம ஒரு கிளைன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 1912 சென்னை திராவிட கழகம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கழகத்தின் செயலாளராக சி நடேசனார் பணியாற்றினார். சி நடேசனார் 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாதவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதி ஒன்றை நிறுவியிருப்பார். 1916 நவம்பர் 20 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் தியாகராயர்
TM நாயர், நடேசனார் இவர்கள் தலைமையில் கூடியிருப்பாங்க. பிராமணர் அல்லாதவர்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கமானது உருவாக்கப்பட்டது. 1920 தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஆனது நிக்கல. ஸோ அப்போ நீதி கட்சி 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அப்போ முதலாக முதலமைச்சராக பணியாற்றியவர் யாருன்னா சுப்பராயலு. 1923 அடுத்து பனகல் அரசர் என்பவர் அடுத்த அமைச்சரவையை உருவாக்கினார். அடுத்து ரவுலட் சட்டம். ஆங்கிலேய அரசு 1919 ஆண்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யார் அப்படின்னா சர் சிட்னி ரவுலட். இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் யார் மீது வேணாலும் பயங்கரவாத குற்றம் சாட்டலாம். இதனால பயங்கரமான எதிர்ப்பு நிலவியது. காந்தியடிகள் அவர் பின்பற்றிய சத்தியாகிரகத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார். அதன் பிறகு ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் காந்தியடிகள் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றி இருக்காரு. 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பு வேலைநிறுத்தம் போராட்டம் நடைபெற்றது. அந்த நாள் முழுவதுமே உண்ணாவிரதம் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சென்னை சத்தியாகிரக சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரி ரங்க, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்தி இருக்காங்க. தொழிலாளர்களுக்குன்னு தனியாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் திருவிகா, PV வாடியா, வஉசி இவங்க எல்லாருமே உரையாற்றி இருக்காங்க. இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தில் தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் இவங்க எல்லாருமே அதிக எண்ணிக்கையில் பங்கேற்றிருக்காங்க. இதுதான் இந்த சத்தியாகிரகத்தின் மிகவும் முக்கிய அம்சமாக விளங்குகின்றது. அடுத்து ஜார்ஜ் ஜோசப். இவங்க யாரு? இவங்க வழக்கறிஞராகவும் நல்ல சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவராக திகழ்ந்தவர் ஜார்ஜ் ஜோசப். இவருடைய நேட்டிவ் கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கனூர் எனும் ஊரில் பிறந்தவர். இருந்தாலும் இவர் மதுரையில வசிப்பதை தான் விரும்பி இருக்காங்க. வழக்கறிஞராக பணி செய்தாங்க இந்த ஜார்ஜ் ஜோசப். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பூ துரை அப்படின்னு அன்புடன் அழைக்கிறாங்க. அடுத்து கிலாபத் இயக்கம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அடுத்து உருவான ஒரு இயக்கம் தான் இந்த கிலாபத் இயக்கம். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜெனரல். இவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் இருந்த மக்கள் அனைவரையுமே சரமாரியாக சுட்டு கொன்றவர். இருந்தாலும் இவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் போடப்படவில்லை. அதற்கு பதிலாக அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டது. முதல் உலகப் போருக்கு அடுத்து துருக்கியின் கலீபா அவமரியாதை செய்யப்பட்டார். அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. இந்த கலீபா என்பவரின் பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த கிலாபத் இயக்கம். பெரும்பாலும் இந்த இயக்கத்துல முஸ்லிம்களும் பங்கேற்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொது கூட்டத்துடன் இந்த கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இது போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலையும் நடத்தப்பட்டுச்சு. வாணியம்பாடி அப்படின்ற இடம்தான் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்திருக்கு. ஓகே, ஒரு கிளைண்ட்ஸ் பார்த்துடலாம். ஜார்ஜ் ஜோசப். இவர் வழக்கறிஞராக பணியாற்றியவர், நல்ல சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர். இவர் மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். சென்னையில அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இவர் மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. இவர் பிறந்த ஊர் செங்கனூர். இது கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் இவர் மதுரையில வசிப்பதை தான் மிகவும் விரும்பினார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவருக்கு ரோசாப்பூ துரை அப்படின்னு அன்புடன் அழைத்தனர். அடுத்து கிலாபத் இயக்கம். இந்த கிலாபத் இயக்கம் துருக்கியில் இருந்த கலீபாவை அவமரியாதை செய்யப்பட்டதோடு அவருடைய அதிகாரங்களும் பறிக்கப்பட்டது. இந்த கலீபா அவர்களின் பதவியை மீட்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த கிலாபத் இயக்கம். இது தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் இந்த கிலாபத் நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த கிலாபத் இயக்கத்துல முஸ்லிம்களும் பங்கேற்றாங்க. இந்த மாநாடு ஈரோட்டிலையும் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும் போது தமிழ்நாடு செயல் துடிப்போடு விளங்கியது. இதுக்கு தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் யார் அப்படின்னா சி. ராஜாஜி, ஈவே ராமசாமி, அதாவது நம்ம பெரியார். ஓகே,
இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும் போது ராஜாஜி அவர்கள் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவருடன் இணைந்து செயல்பட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் முஸ்லீம் மற்றும் தமிழக மக்கள் அனைவருடன் சேர்ந்து இந்த ஒத்துழையாமை இயக்கமானது நடைபெற்றது. அடுத்து வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியை நிறைய இடத்துல விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்திருப்பாங்க. தஞ்சாவூர்ல வரிகொடா இயக்கமும் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. சட்டமன்றம், பள்ளிகள், நீதிமன்றங்கள் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டது. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டது. பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றது. அவற்றில் பல தேசிய தலைவர்களால இந்த நடைமுறைகள் வழிநடத்தப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது என்னது அப்படின்னா கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் தான். 1921 நவம்பர்ல சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. அதை தொடர்ந்து 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசனின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. காவல்துறையின் அடக்குமுறையில இருவர் கொல்லப்பட்டாங்க. இந்த இருவர் கொல்லப்பட்டதை அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் 1922 22 காவலர்கள் தங்களை தானே பூட்டி கொண்டு ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மக்கள் அவங்கள தீ வச்சு எரிச்சிருப்பாங்க. ஸோ 22 காவலர்கள் இந்த சௌரி சௌரா நிகழ்வுல கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுல இருந்து காந்தியடிகள் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொண்டிருப்பாரு. ஓகே, இதில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒத்துழையாமை இயக்க போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார்? சி. ராஜாஜி, ஈவே ராமசாமி. இவர் முஸ்லீம் கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டதனால ஒத்துழையாமை இயக்கத்தில் எல்லாரும் இணைந்து செயல்பட்டாங்க. அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு இடத்துல வரி கொடுக்க மறுத்திருக்காங்க விவசாயிகள். தஞ்சாவூர்ல வரிகொடா இயக்கம் அப்படின்ற ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டம். 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்டது. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஒத்துழையாமை இயக்கமானது விலக்கி கொள்ளப்பட்டது. அடுத்து சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ஒத்துழையாமை இயக்கம் ஒடுக்கப்பட்டதுக்கு அடுத்து காங்கிரஸ் கட்சி மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு இரண்டா பிரிஞ்சிருச்சு. இந்த மாற்றத்தை விரும்பாதோர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்டமன்றத்திற்கு போகாம இருந்தாங்க. மாற்றத்தை விரும்புறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதுல ராஜாஜி காந்திய கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றி இருந்தாங்க. ஸோ அதனால இவங்க சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தனர். அடுத்து கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வச்சாங்க. இது காங்கிரஸ் தலைவர்களுக்கு பிடிக்கல. ஸோ காங்கிரஸ் தனியா பிரிஞ்சிச்சு, சுயராஜ்ய கட்சியாக பிரிஞ்சிச்சு. அது மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் இவங்க 2 பேரால சுயராஜ்ய கட்சியானது உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எஸ். சீனிவாசனார், சத்தியமூர்த்தி இவங்க 2 பேருமே சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்று இருந்தாங்க. அடுத்து சுப்பராயன் அமைச்சரவை. 1926 நடைபெற்ற தேர்தலில், சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் மேக்சிமம் சுயராஜ்ய கட்சியினர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் காங்கிரசின் கொள்கைக்கு இவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. மாறா அவர்களின் சுயேட்சை வேட்பாளரான பி. சுப்பராயன் என்பவருக்கு அமைச்சரவை அமைக்க உதவி செஞ்சாங்க. 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடல. அதனால நீதி கட்சியானது எளிதாக வெற்றி பெற்றது. 1930 37 ஆண்டு வரைக்குமே இந்த நீதி கட்சி தான் ஆட்சி செஞ்சிருக்கும். 37க்கு அப்புறம் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும். ஓகே, இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை விளக்குனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புபவர் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிச்சு. மாற்றத்தை விரும்பாதவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போக மாட்டாங்க. மாற்றத்தை விரும்புகிறவங்க சட்டமன்றத்துக்கு தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதில் ராஜாஜி என்பவர் சட்டமன்றத்தை புறக்கணிச்சாங்க. இதனால மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் இவங்க 2 பேரால சுயராஜ்ய கட்சியானது உருவாக்கப்பட்டது. இந்த சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை ஏற்றவர்கள் யார் யார் அப்படின்னா சீனிவாசனா, சத்தியமூர்த்தி.
அடுத்து 1926 நடைபெற்ற தேர்தலில் மேக்சிமம் சுயராஜ்ய கட்சிகள் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கொள்கைக்கு இவங்க ஏற்கலை. அதனால சுயேட்சை வேட்பாளராக பி சுப்பராயன் என்பவரை அமைச்சரவை அமைக்க உதவி செஞ்சாங்க. 1930லேருந்து 37 வரைக்குமே நீதி கட்சி தான் ஆட்சி செஞ்சது. அடுத்து சைமன் குழுவை புறக்கணித்தார். 1919 ரவுலட் சட்டத்தை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட இதுதான் இந்த சைமன் குழு. அதாவது 1919 ரவுலட் சட்டம் இயற்றினாங்களே, அதாவது யாருனாலும் யார் மீது வேணாலும் பயங்கரவாதி அப்படின்ற குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கலாம். அதை மறுபரிசீலனை செய்த ஒரு குழு தான் இந்த சைமன் குழு. எப்போ 1927 சட்டபூர்வ ஆணையம் ஒன்று சர்ஜான் சைமன் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. இது சர்ஜான் சைமன் என்பவர் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டதுனால இதை சைமன் குழு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இந்த குழுவில் பங்கேற்றிருந்தாங்க. இந்தியர்கள் யாருமே பங்கேற்கல. அதனால காங்கிரஸ் இந்த சைமன் குழுவை புறக்கணித்தது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தது. அப்போ அந்த குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினர். அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம். அதுக்கு முன்னாடி நீல் சிலை அகற்றும் போராட்டம் பார்த்துடலாம். 1927 ஜேம்ஸ் லீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய ஒரு காலாட்படையை சேர்ந்தவர் தான் இந்த ஜேம்ஸ் நீல் என்பவர். 1857 ஒரு புரட்சியானது நடைபெற்றது. அப்போ கான்பூர் படுகொலை அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு சம்பவம் 1857 நடைபெற்றது. அந்த சம்பவத்துல ஆங்கிலேய பெண்களும் குழந்தைகளும் பெருமாறியாக கொல்லப்பட்டாங்க. இதற்கு வஞ்சம் தீர்ப்பதற்காக இந்த ஜேம்ஸ் நீல் என்பவர் இந்தியர்களிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டார். அடுத்து இந்திய வீரர் ஒருவரால் இவர் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்ல ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு ஒரு சிலை வச்சாங்க. ஆனா இந்த சிலையை வச்சது இந்தியர்களுக்கு பிடிக்கல. அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அடுத்து 1937 ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதுல இந்த சிலையானது அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் சட்ட மறுப்பு இயக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளைன்ஸ் பார்த்துடலாம். சைமன் குழுவை புறக்கணித்தார். 1919 நடைபெற்ற ரவுலட் சட்டத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்காக 1927 சர்ஜான் சைமன் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழு மக்களுக்கு பிடிக்கல. ஸோ அந்த குழுவில் மேக்சிமம் எல்லாருமே ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க. இந்தியர்கள் யாருமே பங்கேற்கல. அதனால காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தப்போ கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அடுத்து நீல் சிலை அகற்றும் போராட்டம். இதுல ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்த ஒரு வீரர். 1857 கான்பூர் படுகொலை எனும் நிகழ்வு ஏற்பட்டது. அந்த நிகழ்வுல நிறைய ஆங்கிலேய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டன. இதற்கு வஞ்சம் தீர்ப்பதற்காக நீல் என்பவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்தியர்களிடையே கொடுமையாக நடந்து கொண்டார். அதன் பிறகு இந்திய வீரர் ஒருவரால் அவர் கொல்லப்பட்டார். இவருடைய செயலை பாராட்டும் விதமாக ஆங்கிலேயர்கள் இவருக்கு சென்னை மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வைத்தாங்க. இதை அகற்றக்கோரி இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர். அதன் பிறகு 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த சிலையானது நீக்கப்பட்டு அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுதான் நீல் சிலை அகற்றும் போராட்டம். ஓகே, அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. 1927 காங்கிரஸ் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தன்னுடைய இலக்கு அப்படின்னு அறிவித்திருந்தது. 1929 லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1930 ஜனவரி 20 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேசிய கொடி ஏற்றிருப்பார். இதுல ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1930 ஜனவரி 26 ராவி நதி கரையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏற்றிருப்பாங்க. அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய செல்வங்களை எடுத்து சென்று அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க நாட்டுல உள்ள உப்பை நமக்கு கொண்டு வந்து உப்புக்கு வரி விதித்து அதை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உப்பு சத்தியாகிரகம்.
காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றை ஏற்பாடு செய்து தலைமையாற்றி வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றாங்க. தங்களாக முன்வென்ற 1000 தொண்டர்கள்ல 100 பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க. 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யத்தை சென்றடைந்தது இந்த தொண்டர்களின் அணிவகுப்பு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் இந்த உப்பு சத்தியாகிரகம் நிகழ்வுக்காக எழுதியிருப்பாங்க. காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கைகளை பொருட்படுத்தாம எல்லாரும் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகத்துக்கு பயணித்த பாதை எங்குமே எழுச்சி மிக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேதாரண்யம் சென்ற பிறகு ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை எடுத்தாங்க. உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் மிகவும் முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னா TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம். இவங்க எல்லாருமே வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள். அடுத்து தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்க தலைமையில சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் அப்படின்ற இடத்துல ஒரு முகாமை அமைச்சிருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்துட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். சென்னை கடையடைப்பிற்கு வழி கோரியது இந்த நிகழ்வு. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில காவல்துறையுடன் மோதல் ஏற்பட்டது. இந்த 3 மணி நேர மோதல்ல சில பேர் 3 நபர்கள் உயிரிழந்தாங்க. ராமேஸ்வரம் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டாங்க. மாகாணம் முழுவதிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்றாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு? ருக்மணி லட்சுமிபதி. இந்த உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை முடித்து வைப்பதற்காக காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியிருக்காங்க. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா அப்படின்னு அழைக்கப்பட்ட பாஷ்யம் என்பவர் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில தேசிய கொடியை ஏற்றியிருப்பாரு. ஓகே, ஒரு கிளைன்ஸ் பார்த்துடலாம். உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து செயல்பட்டது. 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தை சென்றடைந்தது அந்த அணிவகுப்பு. இந்த அணிவகுப்பின் போது ராமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை இயற்றியிருந்தார். வேதாரண்யம் சென்ற பிறகு உப்பு சட்டத்தை மீறி உப்பு எடுத்தவங்களுக்கு உப்பு சட்டத்தை மீறி 12 பேர் உப்பு எடுத்திருப்பாங்க. அதுல ராஜாஜி உப்பு சட்டத்தை மீறியதுனால கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் யார் யார் அப்படின்னா TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம். இந்த ருக்மணி லட்சுமிபதி அவர்கள்தான் உப்பு சட்டத்திற்கு எதிராக அவதாரம் கட்டியவர்கள். 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில காவல்துறையுடன் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல்ல 3 பேர் உயிரிழந்தாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. அடுத்து 1932 ஜனவரி 26 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடியேற்றிருப்பாங்க. இவங்க 1932 ஜனவரி 26 ஆர்யா என்று அழைக்கப்படக்கூடிய பாஷ்யம் என்பவர் புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில தேசிய கொடி ஏற்றியிருக்காங்க. அடுத்து திருப்பூர் குமரனின் வீரமரணம். 1932 ஜனவரி 11 திருப்பூர்ல கொடிகளை ஏந்திய வண்ணம் எழுச்சி மிக்க நாட்டுப்பற்று பாடல்களை பாடி சென்று ஊர்வலம் நடந்தது. அந்த ஊர்வலத்தை காவல்துறையினர் இரக்கமின்றி அடித்து உடைத்தனர். அதுல திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படுபவர், அவருடைய பேர் என்னன்னா OKSR குமாரசாமி. இவர் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே கீழே விழுந்து இறந்துட்டாரு. அதனால இவரை கொடி காத்த குமரன் அப்படின்னு அழைக்கிறோம்.
முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1930லேருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சி செஞ்சிருக்கோம். 37க்கு அப்புறம் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சியானது தோல்வி அடைந்தது. தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்ற செல்வாக்கை சுட்டி காட்டியிருந்தது. சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார். ஓகே, மதுவிலக்கை பரிசோதனை செய்யும் முயற்சியாக சேலத்தில் முதலாக அறிமுகம் செய்தார். இதன் மூலம் அவருக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி அவர்கள். இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காம என்ன பண்ணாங்க அப்படின்னா, இரண்டாவது உலகப் போருக்கு இந்தியாவை ஈடுபடுத்தினாங்க. அதனால காங்கிரஸ் அமைச்சரவையானது ராஜினாமா செய்யப்பட்டது. ஓகே, ஒரு கிளைன்ஸ் பார்த்துடலாம். திருப்பூர் குமரனின் வீரமரணம் 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடியை ஏந்த வண்ணம் ஒரு ஊர்வலம் நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தில் காவல்துறையினர் அடிச்சாங்க. அதுல நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இதுல திருப்பூர் குமரன் என்பவர் கொடியை உயர்த்திய வண்ணம் உயிரிழந்தார். உயிர் இழக்கும் போது கூட கொடியை விடல. அதனால இவரை கொடிகாத்த குமரன் அப்படின்னு அழைக்கிறோம். நெக்ஸ்ட், முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆனது வெற்றி பெறுது தேர்தலில். அதுக்கப்புறம் முதல் அமைச்சரவையை ராஜாஜி தலைமையில அமைக்கிறாங்க. இவருடைய முதல் கொள்கை என்னது? மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்துல அறிமுகம் செஞ்சாங்க. இதன் மூலம் வருவாய் இழப்பீடானது ஏற்பட்டது. அதை ஈடு செய்வதற்காக விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி. இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காம ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை 2ஆம் உலகப் போருக்கு ஈடுபடுத்தியிருந்தாங்க. அதனால காங்கிரஸ் அமைச்சரவை அனைத்துமே ராஜினாமா செய்யப்பட்டது. இந்திய எதிர்ப்பு போராட்டம். பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாக இருந்தது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது இந்த இந்தி மொழி கட்டாய நடவடிக்கை. இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டாங்க. அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றை சேலத்துல நடத்தினாங்க. உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைத்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு முஸ்லீம் லீக்கும் ஆதரவளித்தது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தாளமுத்து மற்றும் நடராஜன் இவங்க 2 பேருமே ஆர்வமிக்க போராட்டக்காரங்களாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சிறையில மரணம் அடைந்தாங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். ஓகே, நெக்ஸ்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதில் காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கத்தை வழங்கினார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள்ல ஒரே இரவுல கைது செய்யப்பட்டாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வச்சுக்கொண்டு அவங்க ரயில் விட்டு இறங்கின உடனே கைது செஞ்சதை காமராஜர் நோட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அவர் காவல்துறையின் கண்களில் படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அரக்கோணத்திலே இறங்கிட்டார். அதாவது பாம்பேல இருந்து விருதுநகருக்கு வந்து கொண்டிருந்தவர் அரக்கோணத்திலே இறங்கிட்டார். இதை பார்த்து அதுக்கு பிறகு காமராஜர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டார். அடுத்து, தீராத மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றிருக்காங்க. பங்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, சென்னை டிராம் போக்குவரத்து ஆகிய இடங்களில் பெரும் அளவிலான தொழிலாளர்கள் போராட்டமானது நடைபெற்றது. பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகள் இந்திய விடுதலைக்கு வழிகோலியது. இதோட சோகம் என்ன அப்படின்னா, இந்தியா நாடு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சது. இதுதான் இதோட சோகம். ஓகே, ஒரு கிளைன்ஸ் பார்த்தலாம். இதோட நமக்கு பாடம் முடியுது. இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த இந்தி மொழி கட்டாயம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இதற்கு எதிராக ஈவேரா எதிர்த்து போரிட்டாங்க. இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றை சேலத்துல ஈவேரா அவர்கள் நடத்தினாங்க. ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு முஸ்லீம் லீக்
ஆதரவளித்தது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு. இதில் தாளமுத்து நடராசன் ஆகியவர்கள் சிறையிலேயே மரணமடைந்தாங்க. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 நிறைவேற்றப்பட்டது. அப்போ காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினார். அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் அனைத்தும் ஒரே நாள் நைட்ல கைது செய்யப்பட்டாங்க. இதை பாம்பேலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்த காமராஜர் பார்த்தாரு. ஸோ அவர் காவல்துறையிடம் சிக்கி கொள்ளாமல் இருப்பதற்காக தலைமறைவாகி அரக்கோணத்திலே இறங்கி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டார். அடுத்து தீராத மக்கள் இயக்கம். இந்த தீராத மக்கள் இயக்கம் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் இயக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. இந்த ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி, இங்கிலாந்து புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தை, இந்த இரண்டும் தான் இந்திய விடுதலைக்கு வழிகோலியது. இதனுடைய சோகம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாடு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டா பிரிஞ்சது. பாட சுருக்கம் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தேசியவாதம் வளர்வதற்கு சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, தேசியவாத பத்திரிகைகள் ஆகியவற்றின் பங்களிப்புகள் பார்த்தோம். அடுத்து சுதேசி இயக்க கட்டம் பற்றி வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி இவங்க வைத்த பாக்கிரம் பற்றி நம்ம படித்தோம். ஒத்துழையாமை இயக்கம், காங்கிரஸோடு ஈவேராவின் முரண்பாடு, தேசிய அளவில் சுயராட்சிய கட்சியின் தோற்றம் எப்படி உருவானது, தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றம், இதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து சைமன் குழு மீது வட்டமேஜை மாநாடுகள் மீதும் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு பங்கேற்றது, இதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி நடைபெற்ற தேர்தல்களும் சென்னையில் ராஜாஜி தலைமையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டதும் நாம் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கே நடைபெற்றது? 1000 விளக்கு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட். கீழ்காண்பவர்கள் சுயராஜ்யவாதி யார்? எஸ். சத்தியமூர்த்தி. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி. பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது? சேலத்தில் நடத்தப்பட்டது, பெரியார் தலைமையில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார்? டி. முத்துசாமி. இவர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தான் என்ன செஞ்சாங்க? எல்லா பத்திரிகைகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ எல்லா பத்திரிகையும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்றதுக்காக தான் நமக்கு ஒரு பத்திரிகை வேண்டும் அப்படின்னு உருவானதான் இந்த தி இந்து அப்படின்ற முதல் பத்திரிகை. அடுத்து பாருங்க, டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். பாரத மாதா சங்கம். இதன் மூலம் ஈர்க்கப்பட்டவர் தான் வாஞ்சிநாதன். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? மணியாட்சியில் ஆங்கிலேய ஆட்சியாளர் ஒருவரை கொண்டிருப்பாங்க. அடுத்து சென்னையில் முதலாவது காங்கிரசின் அமைச்சரவை அமைத்தவர் யார்? ராஜாஜி. டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகூப் ஹசன் என்பவர் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இதனால் இவரோடு சேர்ந்து தான் ராஜாஜி ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மிகவும் நெருக்கமாக செயல்பட்டு இருப்பாங்க. அதனால ஒத்துழையாமை இயக்கத்தில் அனைத்து மக்களும் இணைந்து செயல்பட்டு இருப்பாங்க. 1932 ஜனவரி 26 பாஷ்யம் என்பவர் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியிருப்பாங்க. 1930 ஜனவரி 26 ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராவி நதிக்கரையில் விடுதலையை அறிவித்து இந்திய தேசிய கொடியை ஏற்றியிருப்பாங்க. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது, இது கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது, இதுவும் கரெக்டு. 1899 இது நாளிதழாக மாற்றப்பட்டிருக்கும். குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது, இது தவறு. இது இங்கிலாந்து இந்தியா இரண்டிலும் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும் அப்படின்னு கூறியிருப்பாங்க. வி.எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார், இது தவறு. சீனிவாசனார் மிதவாதிகள்ல இருந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தான் சரி. ரெண்டாவது, ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை, இது தவறு. பெரியார் தான் தலைமையேற்று நடத்தியிருப்பாரு. முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார், இது சரி. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை, இதுவும் தவறு. தொழிலாளர்கள் விவசாயிகள் தான் பெரும்பான்மையாக கலந்திருப்பாங்க.
தமிழ்நாட்டின் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. இதுவும் தவறு. ஒத்துழையாமை இயக்கத்தின் முதல் முக்கிய கூறாக விளங்கியது கள்ளுக்கடை மறியல் தான். ஓகே, இதில் ஆப்ஷன் சி 2 மட்டும்தான் சரி. அடுத்து பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் அது சித்திரவதை ஆணையம் ஒன்றை நிறைவேற்றியது. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம். ஈவேரா வைக்கமீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஈவேரா வைக்கமீரர். எஸ்.என். சோமயாஜுலு இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நீல் சிலையை அகற்றியிருப்பாரு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் அணிவகுப்பு நடைபெற்றிருக்கும். தாளமுத்து இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தவர். ஓகே, இதோட நமக்கு இந்த யூனிட் வந்து முடிவடையுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.